ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் ஸ்கோடா ரேபிட். ரேபிட்ல கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கிளஸ்டரில் இசிஎம் லைட் க்ளோ ஆகுது, பட் அதுக்கு முன்னாடியே ஏர் பேக் லைட்டும் க்ளோ ஆகுது. கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இசிஎம் லைட் ரீசெண்ட் டைம்ஸில் தான் எரியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நம்ம ஸ்கேன் பண்ணி செக் பண்ணதில் பார்த்தோன்னா P261A00 ஃபால்ட் கோட் பார்த்தீங்கன்னா ஷோ ஆச்சு. அது வேற ஒன்றும் இல்லை, இந்த கூலண்ட் பம்பு தான். நம்ம அதுக்கு முன்னாடி இந்த கூலண்ட் பம்புக்கு வர லைனை செக் பண்ணிக்கணும். பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் சிக்னல் இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டில் சப்ளை ஆகும். இந்த பம்பு பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆயிருக்கு, அதனால தான் உள்ள பார்த்தீங்கன்னா இசிஎம் லைட் க்ளோ ஆயிருக்கு. சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் தெரியும், அந்த லீஃப் ஸ்டக் ஆயிருந்தது. ஸோ அதை ஃப்ரீ பண்ணிட்டு அகைன் ஃபிட் பண்ணி வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்ல இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிவ்னு வந்துடுச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேசிவ்ல இருந்தால் ஃபால்ட் கிளியர் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ நம்ம மேனுவலாக எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும். அதுவும் ஒன் டைம் இல்லை, ஒரு கண்டினியூஸாக ஒரு 2 to 3 டைம்ஸ் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம்னா வெஹிக்கிளில் ஃபால்ட் இருக்குது அப்படின்னா ஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிடும். நம்ம செக் பண்ணி பார்த்ததில் ஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸ்டார்ட் பண்ணியும் செக் பண்ணி பார்த்துட்டோம், எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணி பார்த்தோம், கம்ப்ளைண்ட் இல்லை. பட் ஸ்லோ ஸ்பீடில் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஸ்டக்காக இருந்ததில்ல, அந்த ஸ்டக்கான லீஃபில் ரஸ்ட் இருக்கிறதுனால ஸ்லோ ஸ்பீடில் மட்டும் அப்நார்மலாக நாய்ஸ் இருந்தது. அது கஸ்டமர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இதனால கூலண்ட் கம்மியாகுமான்னு நம்ம கிட்ட கேட்டாங்க. கூலண்ட்லாம் கம்மியாகாது, சர்க்குலேஷன் தான் ப்ராப்பராக இருக்காதுன்னு சொன்னோம். அப்போ தான் கஸ்டமர் நம்ம கிட்ட சொன்னாங்க, வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் கிட்ட கூலண்ட் ஃபில் ஆகுதுன்றது கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டாகவும் இருந்தது. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இதை சேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூலண்ட் லீக்கை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கூலண்ட் பம்பை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம், பிகாஸ் இதில் நாய்ஸ் இருக்கிறதுனால. கஸ்டமரே பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் வர கூலண்ட் பம்ப். இந்த பம்ப் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகுதுலாம் ரொம்ப ரேரான கேஸ். கூலண்ட் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலான்னா தான் இந்த பம்ப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகும். நம்ம இப்போ நியூ ஒன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியாச்சு. நியூ பம்பை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா கூலண்ட்டை ஃபுல்லாகவே ட்ரெயின் பண்ணி எடுக்க போகிறோம். கூலண்ட் எடுத்ததில் பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூலண்ட்டை ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அதுக்கு ஈக்குவலாக டிஸ்டில்டு வாட்டர் தான் ஃபில் பண்ண போகிறோம். கூலண்ட்டை ஃபில் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வெஹிக்கிளை ரன் பண்ணி பார்த்தோம், எந்த ஒரு லீக்கேஜும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு டிரைவ் பண்ணி பார்த்தோம். ட்ரைவ் பண்ணும் போதும் மைல்டாக ஒரு இடத்துல மட்டும் லீக் இருந்தது. எந்த இடத்துலேருந்து லீக் ஆகுதுன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபைண்ட் அவுட் பண்ணி செக் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டரில் தான் அந்த கூலண்ட் லீக் ஆகிருக்கு. ரேடியேட்டரில் எந்த இடத்துல லீக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கார்னரில் தான் லீக் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. கோர்லேருந்து லீக் ஆகிறதுனால கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி கஸ்டமரே பார்த்தீங்கன்னா நியூ ரேடியேட்டர் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்த ரேடியேட்டரை ப்ராப்பராக ஃபிட் பண்ணிவிட்டு கூலண்ட்டையும் ஃபில் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி பார்த்தோம். ரன் பண்ணி பார்த்ததில் எந்த ஒரு லீக்கும் இல்லை. அப்புறம் என்ன, வெஹிக்கிளை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட எப்பவும் போல் ஹாப்பியாக டெலிவரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.